தமிழ்நாட்டின் தற்போதைய கடன் சுமை எவ்வளவு சொல்லுங்கள். முதலமைச்சர் மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டின் தற்போதைய மொத்த கடன் சுமார் 10 லட்சம் கோடி. இந்த கடனுக்காக ஆண்டுதோறும் சுமார் 1000 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்தப்படுகிறது. அதாவது தினமும் சராசரியாக தக்காகந்தெகு கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்தப்படுகிறது. அதிகாரி முதல்வர் அவர்களே, முதலில் நாம் மேலும் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். அதன் பிறகு வளர்ச்சிக்கான பொருளாதார திட்டங்களை தேட வேண்டும். இலவசமாக வழங்கும் திட்டங்கள் அல்ல. முதலமைச்சர் சரி, அனைவரும் நன்றாக கவனியுங்கள். நாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையில் போகணும். அதற்கு வளர்ச்சி திட்டங்கள் வேண்டும். அதோடு தமிழ்நாட்டின் கடன் சுமையையும் அடைக்க வேண்டும். மேலும் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். வேலை வாய்ப்புகளையும் வழங்க வேண்டும். ஒரு படத்துல என்னோட தம்பி சொல்வது மாதிரிதான், இப்ப தமிழ்நாடு இருக்கிறது, ஒரே ஒரு மாத்திரை வேண்டும். என் உடம்புக்குள் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். இதற்கெல்லாம் சரியான பாதை இருக்கிறது. அதை நான் விளக்கமாக சொல்கிறேன், நல்ல கவனமாக கேளுங்கள். வளர்ச்சியின் 4 தூண்கள். வளர்ச்சி என்பது ஒரு சாதாரண சொல்லல்ல. அது மனிதர்களுக்கான வளர்ச்சி மட்டுமல்ல, ஒரு நாட்டின் வளர்ச்சியும் மனிதர்களின் வாழ்க்கை முன்னேற்றமும் இயற்கை மற்றும் உயிரியல் சூழலுடன் இணைந்தது. நீர், மரங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாமல் வரும் வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி அல்ல. நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது. ஒழுக்கு என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க நமது செயல்பாடு நீர் வளத்தையே முன்னோக்கி தொடங்கும். உணிரு வயிறு என்பதன் பொருள் பசி. கடுமையான பசி வந்தால் மானம், குடிப்பிறப்பு, கல்வி, அறிவு என அனைத்தும் போய்விடும். ராமையார் கூறியது போல பசி வந்தால் 10ம் பறந்து போகும். அதனால் பசி என்ற சொல் நம் தேசத்தில் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும். உயிரை பாதுகாக்க மருத்துவம் மற்றும் மரங்கள் அவசியம். அனைத்து மக்களுக்கும் இலவசமாக உயர்தர மருத்துவ சேவை வழங்கப்படும். அடுத்த தன்னாண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் மரங்கள் நிறைந்திருக்க விரிவான திட்டம் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி கிடைப்பது சமூக நீதியின் அடிப்படை. அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் தனியார் பள்ளியாக உயர்த்தப்படும். பொருளாதார திட்டங்கள், உணவு தன்னிறைவு, அரசாங்கம் விவசாயிகளுடன் ஒப்பந்தம் செய்து அரசாங்கமே விவசாயம் செய்யும். கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடு கோழி வளர்ப்பு அரசாங்க மேற்பார்வையில் நடக்கும் தொழிற்சாலை
காலிலே உண்டு மதித்திற்கோட்பட்ட பொறுக்கு ஈர்மாறெங்க நமச்சாலைகள் உருவாக்கப்படும் வேலைகாய்க்கு படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அந்தந்த ஊரிலே அரசு வேலை வழங்கப்படும். முடிவுரை: இந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தால் தமிழகம் வளர்ச்சி அடையும். இது குறித்த விரிவான திட்டங்கள் நாம் தமிழர் செயல்படுத்து ஆட்சி வரைது உத்திருத்தினாவனமாது.